உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து சங்கர் பேசுகிறேன். இதை பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா இந்த தம்பி வந்து ஒரு சமூக ஆர்வலராக இருந்து பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. ஊர் வந்து வட மாமாந்தூர்னு ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இப்போ தொகுப்பு அவருடைய நிலங்கள் 1 ஏக்கருக்கு மேலே பாதிக்கப்பட்டிருக்கு. வீடு வந்து கூரை வீடே கிடையாது, இடிஞ்சு விழுந்துருச்சு இந்த வீடு, அவருடைய வீடு. இதுதான் நாங்கள் அதை காட்டுறது. தொகுப்பு வீடு வேண்டும்னு கேட்குறோம். ஆனால் அந்த கொரோனா காலத்திலிருந்து எல்லா நேரத்துலையும் இந்த தம்பி அந்த ஊரில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னே நின்று எல்லாரும் சமூக ஆர்வலராக இருந்து சேவை செய்யக்கூடிய ஒரு தம்பி. இன்னைக்கு இந்த தம்பி என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவர், விஓஓ, பஞ்சாயத்து கிளர்க்கு எல்லாத்தையும் இவருக்கு புறக்கணிக்கிறாங்க. வீடு கொடுக்கறது இல்லை, மனு கொடுத்துருக்காரு. 4-5 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு வீடு கிடைக்க மாட்டேங்குது, தொகுப்பு வேணும்னு சொல்லி மனு கொடுக்குறாரு. அதை பூராத்தையும் இவங்க வந்து தொடர்ந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் என்னாச்சுன்னா, அவங்க அந்த வீடு இடிஞ்சு போனதுக்கு 10,000 ரூபா கவர்மெண்ட் அரசு வந்து நிவாரணம் கொடுத்துருக்கு. அதுல இவர் தான் 5 பேத்துக்கான மனு வாங்கி எழுதி அனுப்பிச்சிருக்காரு. 4 பேர் 5 பேரப்பா 4 பேத்துக்கு எழுதி அனுப்பாரு. இதுல இவரு ஒருத்தர். ஆனா இவர் அனுப்பின அத்தனை பேத்துக்கும் பணம் வந்துச்சு, இவரு கொடுக்கல. கேட்டா விஓ என்ன சொல்றாரா, நான் மறந்துட்டேன்பா, அதாவது மனு இதுலயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டாராம் அதோடைய டிராவ்ல இருந்து. இது வந்து வன்மையா கண்டிக்கக்கூடிய செயல். இந்த மாதிரி வந்து ஒரு சமூக ஆர்வலர்ல இப்ப எங்களை போன்ற நாம் தமிழர் கட்சியில நான் இருக்கேன், என்னை போன்ற என்னை போன்ற நேர்மையா இருக்கக்கூடியவங்களோட அவர் தொடர்ந்து தம்பி பயணிக்கிறாரு. அவருக்கு செய்ய ஏதாவது உதவினா எங்களை நாடுகிறார். யாராவது அவங்களை கைவிட்டுட்டாங்கன்னா எங்களை நாடுகிறார். அப்போ அவருக்கு நாங்கள் கூட நின்று செய்கிறோம். இதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நினைக்கிறது ரொம்ப வருத்தத்திற்குரிய செய்தி. அதனால இன்னைக்கு தம்பி மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள்ட்ட இந்த மனுவை கொடுக்க வந்திருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்கள் வந்து தயவு செய்து இதை உடனடியாக ஆய்வு செய்து என்ன நிலையோ, நேரில் கூட ஆய்வு அனுப்புங்க, என்ன நிலையோ, அவங்க வீடு இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்காரு, அவருக்கு உடனே உதவுங்க. நன்றி, வணக்கம்.